சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி போராட்டம் வலுத்து வருகிறது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படுவதை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் அருண், இது குறித்த கூடுதல் தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கற்பகம், மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி இந்த விவகாரத்துல ஆர்டிஓ மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தையில் எவ்வித சமரசமும் எட்டப்படாத நிலையில் போராட்டக்காரர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் உட்பட ஆர்டிஓ அலுவலகத்தின் முன்பு தற்போது ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை திருமங்கலம் வழியாக திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கப்பலூர் சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு இன்று முதல் 50% கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் சங்கத்தினர் சார்பில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமாரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று காலை 9 மணியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது 5 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் திருமங்கலம் கோட்டாட்சியர் சாந்தி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை திட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை திட்ட அலுவலரிடம் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் தற்காலிகமாக பழைய முறையை அமல்படுத்திக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு போராட்டக்காரர்களும் ஆர்.பி. உதயகுமார் அவர்களும் வாய்மொழியாக இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, எழுத்துப்பூர்வமாக எழுதி தரும்படி போராட்டக்காரர்கள் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தரப்பில் கேட்கப்பட்டது. இதற்கு என்னிடம் அதிகாரம் இல்லை, இதற்கு நிரந்தரமாக தீர்வு மாவட்ட ஆட்சியர் தலைமைச் செயலகத்தில் தான் பேசி முடிவெடுக்க முடியும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முழுமையான தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தற்போது பல்வேறு கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.